எல்லாருமே ஈஸியாக வந்து இது ஏன் உணர முடியல, இது ஏன் பார்க்க முடியல, இது ஏன் செய்ய முடியல அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியாகவே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது நிகழும். ஒரு ஒரு பருவ மாற்றம் தான். 5 வயசில் இருந்த பையன் திடீர்னு அந்த பையனை நான் பார்க்கல ஊரில். 25 வயசு கழித்து திருப்பி பார்க்குறேன். அவன் வளர்ந்து நிற்கிறான். நீ ஏன் வளர்ந்துட்ட அப்படின்னு நம்பி அவனை போய் கேட்க முடியாதுல்ல. அப்போ அதுவாக தானே நிகழுது. அந்த மாதிரி தியானத்தில் ஒரு பருவ மாற்றம் அதுவே நிகழும். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டது, நான் பார்த்து ரொம்ப உயர்ந்தது, நான் தியானம் பண்ணுறதுனால வளரலை. அதுவாக அந்த நிகழ்வுகள் பிரபஞ்சத்தில் இயல்பாகவே ஒருத்தருக்குள்ள ஒரு நல்ல தியானம் உருவாயிடுச்சுன்னா அதுவே பருவ மாற்றத்தை நிகழ்த்தும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். அப்போ வந்து அது மாஸ்டர் தேவையில்லை, அங்கே பயிற்சி தேவையில்லை, அங்கே தொடர்ந்து நீங்கள் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது அது ஒரு சொல்லுவாங்கள்ல, அது உள்ளே கரெக்டாக உட்காந்துருச்சுன்னா அது வேலை நடக்கும். அது உட்காரணும். அந்த ஒரு மலரில் போய் ஒரு பட்டாம்பூச்சி உட்காரும்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு காற்று போய் கரெக்டாக ஒரு லேயரில் உட்காந்துச்சுன்னா அது அந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகி அந்த காற்றோட தன்மை வீரியமாகி வாயி அப்படியே அது ஒரு க்ரோத்துக்கு போய் அது தன்னை ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தைய வளர்க்குறாலோ அந்த மாதிரி இந்த காற்று என்னை அப்படியே ஒவ்வொரு செக்ஷன்லையாக அப்படியே வளர்த்து கொண்டு இருந்துச்சு. அப்படி தான். அப்போ இதுக்கு நான் கடுமையான பயிற்சி, கடுமையான கட்டுப்பாடுகள் இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆசிரமமும் எல்லா பேரும் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களால அந்த வெட்ட வெளியையோ சமாதியையோ போய் ரீச் பண்ண முடியலை. எனக்கு மாஸ்டர்ஸு இந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது, மாஸ்டர்ஸு கிடையாது. என் கூட இருக்கிறீங்க நீங்கள். நான் ஸ்பெசிஃபிக்காக தியானத்துக்குன்னு ஏதாவது பயிற்சியை பண்ணுறேனான்னு உங்களுக்கே தெரியும். நான் ரொம்ப ஒரு வருத்துறேனா அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் என்னை பயணத்தில் பார்க்கும்போது எனக்குள்ளே நடக்கிறது தான் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த இயல்பாக இயற்கையாக அதுதான் நடக்குது, அதை தான் பார்ப்பீங்க நீங்கள். நானாக ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உங்களால் பார்க்க முடியாது. இப்போ நானாக ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா அது இந்தியா முழுக்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு 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 ஷெட்யூல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. காலையில் நீங்கள் இது பண்ணணும், மத்தியானம் பண்ணணும், சாயந்தரம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ எனக்குள்ளே என்னென்னா அந்த மாதிரி இல்லை. நம்ம ஒரு டைம் வரைக்கும் காலை மாலை நம்ம பயிற்சி இதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் அதுவாக உட்காரணும் ஒரு காற்று. அந்த காற்று தான் ஒருத்தரை வளர்க்கும், ஒருத்தரை உருவாக்கும். அதுதான் எனக்குள்ளே இருக்கிற ஒரு சூழல்